అందపార ತೆಗಿನಿ ಜಸ್ಟ್ ಅದಿರಿ ತೆಗಿಗಿನ ಕಿನ್ನಲಿ ಕಕ್ಕೆಡಕೇನಿದ அனேக அணுகில் இப்போ சிக்கன் மசாலாவை சமோசா ஷீட்ல வச்சு மடிக்கவும். இது மிகவும் ருசியாவும் மொறுமொறுப்பாவும் இருக்கும். அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படிதான் வெங்காயத்தை மெல்லியதா நறுக்க வேண்டும். இது சமையலுக்கு நல்ல சுவையை தரும். மிகவும் கவனமாக கத்தியை பயன்படுத்தவும். பெண் வெந்த கோழியை சிறு துண்டுகளாக பிரிக்கிறார். இது சமையல் தயாரிப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும். இப்போது இது தயார். நாம் அடுப்பில் ஒரு வாணலிய வைத்து அதில் சிறிது சமையல் எண்ணெயை சேர்க்க வேண்டும். இது சூடானதும் சமைக்க தொடங்கலாம். இப்போது நறுக்கிய வெங்காயத்தை கடாயில சேர்த்து மரக்கரண்டியால் நன்கு வதக்கவும். வெங்காயம் வதங்கும் போது வரும் வாசனை மிகவும் அருமையா இருக்கும். நாம் வேக வைத்த சிக்கன் மற்றும் மசாலாக்களை சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். இது உணவிற்கு நல்ல சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். கலவையை சமோசா தாலின் நடுவில் வைத்து முன்னிருண்டு மோலை வத்தமாக மதித்து முக்கொன வதிவத்தை உருவாக்குங்கள். இந்த சமோசாக்கள் சூடான எண்ணெயில் மெதுவாக பொன்னிறமாக மாறும் வரை பொரிக்கப்பட வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பொன்னிறமான சமோசாக்கள் எண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் போது மிகவும் மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். சூடான மற்றும் மொறுமொறுப்பான சிக்கன் சமோசாக்கள் இப்போது தயார். இதை சுவையான சட்னியுடன் சேர்த்து பரிமாறலாம். மொறுமொறுப்பான சிக்கன் சமோசாக்களை பாருங்கள். இதன் பொன்னிறமான அமைப்பு மற்றும் சுவை மிகவும் அருமையா இருக்கும். நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள். ரமலானில் வைரலாகும் மொறுமொறுப்பான சிக்கன் சமோசா இப்போது தயாராக உள்ளது. இதை நீங்களும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள்.